சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம். ஏய், உங்கள் ரிட்டன் எக்ஸாம் இப்போ வரணும்ல? சார் ரிட்டன் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு சார். நெக்ஸ்ட் மந்த் இன்டர்வியூ. நெக்ஸ்ட் மந்த் இன்டர்வியூவா? பாஸா? ஏய், என்னடா தேடிட்டீங்களா? சொல்லவே இல்லை நீ. சொன்னீங்களா? நான் தான் மறந்துட்டேனா? ஐசி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? A very senior IPS officer is a close personal friend of mine. மிஸ்டர் ஞானசேகர் தானே? இந்த வீக்கெண்ட் நீங்கள் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதே மறந்துட்டேனா? அம்மா அஞ்சனா, கொஞ்சம் காஃபி கொண்டாமா. சரி. காலேஜ் லீவ் எடுக்கணுமா இந்த டான்ஸ்னால? ஆமா அத்தை, அந்த ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டில் ஆன்லைன் சப்மிஷன்ஸ் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட் இயர் தானே, இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. இரு இரு. பாத்தியா, வெள்ளம் காலியாக போகுது. அவன்கிட்ட சொன்னா கேட்க மாட்டான். பாரு, லிஸ்ட்டு போட்டு வச்சு 4 நாள் ஆகுது. அவன் கோவப்படுவான். மறுபடியும் நீ தான். நான் பார்த்துக்கிறேன். டேய், இது பாருடா, வயசாக வயசாக ஞாபக மருதி கொஞ்சம் குறையும். மாமா, ஞாபகம் மருதி குறையாது, ஜாஸ்தி தான் ஆகும். சார் கஜினி என்ன உங்கள் ரிலேஷனா? யாரு? ரஜினியா? கஜினி சார், கஜினி. அப்பா, உங்களை கலாய்க்கிறாராமா. ஐயா. யாருடா? தேங்க்யூ. ஓய், கிளம்பு, வெளில போகணும். எங்கே? க்ரோசரிஸ் வாங்கணும். அப்படியே என்ன கிளாஸில் ரஜினி பேர் விட்டு. சூர்யா தானே? கரெக்ட் தானே? ரஜினி பேர் சூர்யா, நான் சொன்னது கரெக்ட் தானே? அட போங்க சார். வாடா, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன். உங்கள் மாமா கரெக்ட் டைம் தான் சொல்லியிருக்காரா இல்லை எப்போ போல டைமை மாற்றி சொல்லிட்டாரா? இல்லைடா, அஞ்சனா வேற பேசியிருக்கா. கரெக்ட் டைமாக தான் இருக்கும். வண்டி எடு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல. சின்ன வயசுலேருந்தே பழக்கம். சரி, நல்லா பேசுவார்னு சொல்லு. ஆமாண்டா, கிளம்பு. மச்சி, பிளாக் எப்படி இருக்கு பாரு. டேய், ஒயிட் தாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் மச்சி, மாமாடா. ஏய் மச்சி, சிக்னல் போட்டாங்கடா. எனக்கு ரெட்டு தாண்டா பிடிச்ச கலர். ஏய் மச்சி, வந்துடுறா டேய், வாடா டேய். டேய் வந்து ஏறா. என்னடா நீ ரோட்டில் போயிட்டு சண்டை போட்டு கொஞ்சம் காமாடுறா. மிஸ்டர் ஞானசேகர் இருக்காரா? குணா தானே? நான் தேவா, இவன் தான் குணா. ஹலோ மேம். ரொம்ப சாரிப்பா, இன்னைக்கு மார்னிங் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்காக கிளம்பினார். ஓ, உங்களை பற்றி சொல்லியிருக்கார். உள்ளே வாங்க. இல்லைம்மா, நாங்கள் கிளம்புறோம். எப்போ வருவார் தெரியுமா? அச்சோ, தெரியாதே, அவசரமாக கிளம்பிட்டார். அப்படியா? சரி, ஓகே, அவர்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன். சரிப்பா. ரொம்ப தேங்க்ஸ். இன்டர்வியூக்கு ஆல் தி பெஸ்ட். இப்போவே 2 பேரும் போலீஸ்மாக தான் இருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஏன்டா இப்படி வேண்டாத்துக்கெலாம் கோவப்படுற? இவனாவது போலீஸை மாமான்னு சொன்னாலே பிச்சுக்கிட்டு வருதுடா. அப்போ இந்த ஊரில் இருக்க எல்லாரும் நீ அடிக்க வேண்டியதான். ஏன்னா ஊரில் இருக்க எல்லாரும் போலீஸ்காரனை மாமான் தான் கூப்பிட்றான். ஏன், நானே நிறையா தடவை கூப்பிட்ருக்கேன். பிரச்சனை நான் மட்டும் போலீஸு சார், மற்றபடி மாமாவா? டேய், கூப்பிடுறதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற ஆளுங்களும் இருக்காங்கல்ல. அதுக்காக எல்லாருமே எமோஷனல் ஆகாத மச்சி. இந்த கோவம்லாம் இன்டர்வியூக்கு நல்லதே இல்லை. குத்தி குத்தி கேட்பாங்க டோய். எனிவேஸ், இன்டர்வியூ கிளியர் பண்ணுறோம். ஹைதராபாத் போலீஸ் அகாடமி போகிறோம். முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இவன் தான் ராஜேஷ். ஹலோ. ஹலோ சார். மிஸ்டர் குமார்
மிஸ்டர் வல்லரசோட பிஏ. சாருக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் இவர் தான். ஐயோ சார் சார் நீங்கள் வாங்க சார், உள்ளே வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க உட்காருங்க. நான் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி வந்துடுறேன். ஏன் ஏதாவது மீட்டிங்கில் இருக்காரா? ஆமாம், இப்போ முடிஞ்சிடும். ஓகே, நோ ப்ராப்ளம். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வந்துடுறேன் சார். எல்லாருமே எக்ஸ் மினிஸ்டர்ஸுங்களா? ஐயா, நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சீனிவாசன் வந்திருக்காரு. ம், அவர் கூட அவங்க சொந்தக்கார பையன் ராஜேஷ்னு சோலார் ப்ராஜெக்ட் பற்றி பேச வந்திருக்காங்க. ஆமாய்யா, மெயில் பார்த்தேன். அவன் என்ன பண்ணுறான்? அதான் ஜெர்மனியில் ஏதோ சோலார் பவர் சிஸ்டத்தில் 4 years ஒர்க் பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஜெர்மனியில் நம்பர் 1 கம்பெனியாக அதை இந்தியா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பற்றி ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் அது. அது நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கும். நான் சிஎம் கிட்ட பேசணும். அது ஒரு பெரிய கம்பெனியாக பெரிய லாபகரமான விஷயமா தெரியுதியா? ஹெல்த் மினிஸ்டர் வேற. பார்ப்போம். இங்கே வர சொல்லியா அவங்கள? வர சொல்லிடுறேயா. சார் வாங்க சார். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். உங்களை தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், கடைசியாக சிஎம் மீட்டிங் அப்போ பார்த்தது. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பார்க்குறீங்களே, எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. பிஸி. உங்களுக்கு தெரியாதுதான் அரசியல் அது வாழ்க்கை. சரி. இவன் தான் ராஜேஷ். ஹலோ சார். ஜெர்மனியில் சோலார் பவர் சிஸ்டம் கம்பெனியில் இருக்கான். ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் விஷயமா உங்களை பார்க்கணும்னு சொன்னான். அதான். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நிற்கிறீங்களா? உட்காருங்க உட்காருங்க சார். உட்கார். உங்கள் மெயில் நான் பார்த்தேன் தம்பி. அதில் மறுபடியும் உங்கள் பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்களேன். கண்டிப்பாக சார். என்னது இது? சார், நம்ம நாட்டில் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேச்சுரல் சோர்ஸஸ் சோலார் பவர். பட் நம்ம நாட்டில் நிறைய ஸ்டேட்டில் கோல் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் நியூக்ளியர், விண்மில் இதெல்லாம். இன்ஃபேக்ட் இப்போ டெவலப் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான். சூரிய ஒளியில் மின்சாரம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது தவிர இட் ஹேஸ் அ லாங் லைஃப். நம்ம நாட்டோட கரண்ட் ப்ராப்ளத்தையே மொத்தமாக சரி பண்ணிடலாம். ஆனால் இதோட ஒரே ஒரு ப்ராப்ளம், மேஜர் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். நிறைய இடம் வேணும் சார். அதனால தானே நீங்கள் கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லேயே போடணும்னு பிளான் பண்ணுறீங்க சார்? இது ஒரு ஆரம்பம் தான் சார். எல்லா கவர்மெண்ட் பில்டிங்லேயும் இதை இன்ஸ்டால் பண்ணி பவர் கட்டே இல்லாமல் உங்கள் பேசிக் நெசசிட்டிஸ், ஃபேன், லைட், ஏசி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக வர பவரை கிரிட்டுக்கு சப்ளை பண்ணலாம். ஓ சரி. அதனால் எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு என்ன லாபம்? நாட்டுக்கே லாபம் சார். கவர்மெண்ட் நேச்சுரல் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி நிறைய சேமிக்கலாம். அதை தவிர ஒரு நல்ல உதாரணமாக இருக்கலாம் சார் ப்ரைவேட் அண்ட் கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு. எங்களை எக்ஸ்பெரிமெண்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய லாபம் சம்பாதிக்கலான்னு பார்க்குறீங்க. எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இல்லை சார், இதை நிரூபிச்சிருக்காங்க. ஜெர்மனியில் பாதிக்கு மேலே சோலார் பவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த அளவுக்கு நம்ம பேனல்ஸ் யூஸ் பண்ணால் பவர் ப்ராப்ளமே இருக்காது. சரி, எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணலாம் எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லையும் போட்டால்? இப்போது என்னோடய ஃபோக்கஸ் 600 பில்டிங்ஸ் சென்னையில் மட்டும் சார். ஆரம்பத்தில் 15,000 பேனல் இன்ஸ்டால் பண்ணி 5 மெகாவாட் வரைக்கும் பவர் ஜென்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த 600 பில்டிங்லையும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது சார். இது வெறும் ஆரம்பம்தான். மெதுவாக அப்படியே படிப்படியாக 10,000 பில்டிங்ஸுக்கு போட்டோன்னா இது 1 லட்சம் வீட்டுக்கு பவர் சப்ளை பண்ண முடியும். அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் சார். கேட்குறதுக்கே நல்லா இருக்க. பேசுகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பைலட் ஃபேஸ் ஆரம்பிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறேன். ஐயா, நம்ம முத்துப்பாண்டி வந்திருக்காரு. ஓ சாரி, எனக்கு இன்னொரு மீட்டிங், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கண்டிப்பாக சார். ராஜேஷ், ஐ லைக் யுவர் ப்ரப்போசல்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல டீட்டெயில்டாக ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொண்டாங்க. கேளுங்களேன். இனிஷியலாக ஒரு 2000 பில்டிங்ஸ் வேணும் அப்படின்னு கேளுங்க. அப்போ தான் ஒரு 600ஆவது சேங்ஷன் ஆகும். ஓகே சார், ஷோர். மற்ற விஷயங்கள்லாம் குமாரோட கான்டாக்டில் இருங்க. அவர் பார்த்து பார்ப்போம். கண்டிப்பாக அவருடைய டச்சில் இருங்க. ஓகே, வரோம் சார். வாங்க. நல்லது. விட்டு வந்துடுறேன் ஐயா.